3. லட்சுமி நாராயணன் கோயில் சம்பா சம்பா மாவட்டத்தில் அமைந்துள்ள லட்சுமி நாராயணன் கோயில் வளாகம் இமாச்சலத்தின் கலைத்திறனுக்கு ஒரு சான்றாகும். 10ஆம் நூற்றாண்டில் மன்னர் சாஹில் வர்மனால் கட்டப்பட்ட இக்கோவில் வளாகத்தில் 6 முக்கிய ஆலயங்கள் உள்ளன. இதில் விஷ்ணு மற்றும் சிவபெருமான் முதன்மைத் தெய்வங்களாக உள்ளனர். மர வேலைப்பாடுகளும் கல் செதுக்கல்களும் நிறைந்த இதன் கூரைகள் மற்ற கோவில்களில் இருந்து இதனை தனித்துக் காட்டுகின்றன. இமயமலையின் கடுங்குளிரைத் தாங்கும் வகையில் இக்கோவிலின் கோபுரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 4. ஹிடிம்பா தேவி கோயில் மணாலி மணாலியின் அடர்ந்த தியோடர் காடுகளுக்கு நடுவே அமைந்துள்ள ஹிடிம்பா தேவி கோயில் மிகவும் தனித்துவமானது. இது பகோடா வடிவில் மரத்தினால் கட்டப்பட்ட 4 அடுக்கு கூரைகளைக் கொண்ட ஆலயம். மகாபாரத வீரரான பீமனின் மனைவியான ஹிடிம்பா தேவிக்காக 1553ஆம் ஆண்டு மன்னர் பகதூர் சிங் இக்கோவிலை கட்டினார். கற்களுக்கு பதில் மரம் மற்றும் களிமண்ணாலான இதன் நுழைவாயிலில் செதுக்கப்பட்டுள்ள விலங்குகள் மற்றும் தெய்வங்களின் உருவங்கள் பழங்கால கலையை வெளிப்படுத்துகின்றன. அமைதியான சூழலில் அன்னை இங்கு தவம் புரிந்ததாக கருதப்படுகிறது. 5. ஜுவாலாமுகி கோயில் காங்க்ரா நமது பயணத்தின் இறுதித் தலம் 51 சக்தி பீடங்களில் ஒன்றான ஜுவாலாமுகி கோயில். இங்கு மற்ற கோவில்களைப் போல சிலைகள் கிடையாது. மாறாக பாறையின் பிளவுகளிலிருந்து இயற்கையாகத் தோன்றும் நீல நிற ஜோதியே தேவியாக வழிபடப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக அணையாமல் எரியும் இந்த நித்திய ஜோதி ஒரு நவீன அறிவியலால் விளக்க முடியாத அதிசயமாகும். அக்பர் போன்ற மாமன்னர்கள் கூட இந்த ஜோதியை அணைக்க முயற்சி செய்து தோற்றுப்போனதாக வரலாறுகள் கூறுகின்றன. பக்திக்கும் சக்திக்கும் இந்த ஆலயம் ஒரு உன்னத சான்றாகும். முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.